பொன்னர் சங்கர் ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு. அந்த வரலாறு பலரும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னு ஒரு ஒரு சாமி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது ஒரு ஒரு வரலாறு. அது வந்து கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகர் பிரசாந்த் வந்து நடிச்சு அவங்களுடைய தந்தை தியாகராஜன் அவர்கள் இயக்கி கருணாநிதி அவர்களுடைய கதையாக்கத்துல அந்த படம் வந்தது. அதன் பிறகு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோக சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. பொன்னர் சங்கரனுடைய வரலாறு ஒரு கொங்கு பகுதியில் நடந்த ஒரு வரலாறு. பொன்னர் சங்கர் என்பவர்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு அந்த மேலோட்டமாக தெரிஞ்சுப்பீங்க. அது சம்பந்தப்பட்டவர்கள் மீன்ஸ் நான் அந்த அப்படியே சொல்லும் பொழுது எல்லாம் சொல்றேன். கொஞ்சம் டீப்பா அதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பட் அந்த வரலாறை வேறு ஒரு கோணத்தில் நாம வந்து இன்னைக்கு பார்க்கணும், பார்த்தே ஆகணும், பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம இருக்கோம். அதற்கு முன்பாக பொன்னர் சங்கருடைய வரலாறை நான் கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னா, இப்ப இருந்து தோராயமாக ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கரூரை ஒட்டிய பகுதிகள் நடந்ததுதான் இந்த வரலாறு. இதுல பொன்னர் சங்கர் அப்படிங்கிறவங்களுடைய தாத்தா காலத்திலிருந்து இந்த வரலாறு பெரும்பாலும் பேசப்படுது. இல்ல குளத்த கவுண்டர் அப்படிங்கிறவரு, அரியநாச்சி அப்படிங்கிறவங்க 2 பேரும் கணவன் மனைவி. இந்த தம்பதி தான் பொன்னர் சங்கருடைய தாத்தா பாட்டி. இவர்கள் மத்துக்கரை அப்படிங்கிற பகுதியில வசிச்சுட்டு வராங்க. அந்த பகுதியில பிற்கால சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்களும் அவர்களுக்குள் ஒரு பஞ்சாயத்து, அந்த சகோதர பஞ்சாயத்து ஒண்ணு நடக்குது, சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து இவருடைய கோயிலான செல்லாண்டியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில்ல நடக்குது. அந்த கோயில்ல அந்த பஞ்சாயத்தை வந்து இவரு தீர்த்து வைக்கிறார். இவர் பெரியவர், இவர் போய் தீர்த்து வைக்கிறார். என்னன்னு முடிச்சு வைக்கிறாருன்னா, 3 பேருக்குமான பங்குகளை அவங்க முன்னோர்களுடைய இதெல்லாம் சொல்லி சரியான அளவுகள்ல பிரிச்சு கொடுக்குறாரு. இதுல சந்தோஷம் அடைஞ்ச அந்த 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய பொதுவான பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை இவருக்கு அந்த பஞ்சாயத்து தீர்த்து வச்சதுக்கு இதாக பரிசாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட பகுதி தான் அவர்கள் பிற்காலத்தில் பொன்னர் சங்கர் ஆண்டதாக இருக்கக்கூடிய பொன்னிவள நாடு. கோநாடு அப்படின்னு ஒரு இருந்த இடத்த அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. பின்னாளில் அது பொன்னிவள நாடாக உருமாறும். இந்த குளத்த கவுண்டர் அரியநாச்சி இருக்காங்க இல்லையா, அவருடைய பையன் தான் குன்னுடையான் கவுண்டர். குன்னுடையான் கவுண்டரு வந்து தாமரை நாச்சியார் அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்யறார். பொன்னர் சங்கருடைய தாய் தந்தை குன்னுடையான் கவுண்டர், தாமரை நாச்சியார். அவர்களுக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. இவங்க அந்த 2 மகன்கள் பிறக்கும் பொழுதே பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சதி செய்யறாங்க. அதாவது இது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாயிடுச்சு. குன்னுடையான் கவுண்டர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வளமிக்க பகுதியாக இதை மாத்திடுறாரு. அப்ப அந்த இயல்பாக அந்த வளத்தின் மீது, அந்த நிலத்தின் மீது ஒரு கண்ணு விழுகுது. பங்காளிகள்ட்ட இருந்து விழுகுது, அதை எப்படியாவது நிலத்தை அபகரிச்சுக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த பங்காளிகள் ஒரு சரி திட்டம் திட்டுறாங்க. என்னன்னா, அந்த மருத்துவச்சிக்கிட்ட, ஏமா அந்த மாதிரி வந்து பிறக்கிறது ஆண் குழந்தையாக இருந்தா மருந்து கொடுத்து கொன்று, பெண்ணாக இருந்தா நாம வந்து பேணி வளர்த்துக்கலாம், ஏன்னா சொத்துக்கு வந்து பங்காக வரப்போறது இல்லையில பெண்ணு அப்படின்னு சொல்லி கடைசியில அந்த மருத்துவச்சியும் ஏமாத்திட்டு பல முயற்சிகள், பல சரிகளை மீறி பொன்னர் சங்கரும் பிறந்து இந்த பூமியில அவதரிச்சிடுறாங்க. ஒரு பெண் அருக்காணி, அவங்களுடைய அருக்காணி தங்கம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய சகோதரி. இப்ப 3 பேர், குன்னுடையான் கவுண்டர், தாமரை நாச்சியாருக்கு 3 பேர். பொன்னரும் சங்கரும் வீர தீரத்துல சிறந்து விளங்குறாங்க. சங்கர் வந்து பயங்கர கோபக்காரர், பொன்னர் வந்து சாதுரியமானவர். தன்னுடைய மிகப்பெரிய திறமைகளால தங்களுடைய நிலங்களை தற்காக்குறாங்க. தங்கள்கிட்ட இருந்து தன் தந்தை காலத்துல பறிக்கப்பட்ட சில வேட்டை சமூகங்கள்லாம் அந்த பக்கம் டிராவல் ஆகுறாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்டரி பேசும்பொழுது அதை தனிப்பட்ட முறையில விரிவா பேசும்பொழுது பேசுவோம். அது எனக்கு நீண்ட நாள் ஆசை. அப்போ அந்த நிலத்தை அந்த தங்கள் எதிரிகளிடமிருந்து பறிக்கிறதுக்கும் தன் தாய் தந்தைக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு எதிராகவும் மிகப்பெரிய களம் கண்டு வீர தீர செயல் புரிந்து அந்த நிலங்களை எல்லாம் மீட்டு பொன்னிவள நாடு மிக செழிப்பான ஒரு நாடாக பொன்னர் சங்கரால் வீர தீரமாக ஆட்சி செய்யப்பட்டு இருக்கு. பொன்னரையும் சங்கரையும் வளர்த்த மூத்தவராக வீரபாகு இருக்கிறார். இதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ், நீங்க அந்த கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் இதுவா ரோல் பிளே பண்றாங்க. அங்க என்னவா இருக்கிறாங்கன்னா, வீரபாகு பொன்னர் சங்கருடைய போர் கலைகள்லாம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு தன்னுடைய அப்பா காலத்திலிருந்து வந்தவர்களை வளர்க்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து பொறுப்பா இருக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய கட்டமைப்பு. அந்த அங்காளி பங்காளிகள் உறவினர்கள் அப்படின்னு ஒரு பெரும் குடும்பம், பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள பங்காளிகளுடைய சதி அதுன்னு திட்டமிட்டே ஒரு போர் உருவாக்கப்படுது. காளி அப்படிங்கிற ஒருத்தரின் மூலமாக உருவாக்கப்படுது. அவர் தான் எதிரி, பிரதான எதிரி. பங்காளி தான், ஆனால் இருந்தாலும் எதிரி. ஒரு போரை வந்து செம்பகுலன் அப்படிங்கிற ஒரு பொற்கொள்ளன் இருக்காரு, அவரை வச்சு ஒரு சரி திட்டம் தீட்டி ஒரு போர் கிரியேட் பண்ணப்படுது. அப்படி உருவான போர்ல சங்கரும் இவரும் இறந்துடுறாங்க. யாரு? வீரபாகு இறந்துடுறாங்க.
அந்த கோபத்துல ஆத்திரத்துல பொன்னர் வந்து என்ன பண்றாரு, தன்னோட உறவினர்களோட சேர்த்து காளியை அழிச்சிடுறாரு. அந்த பிரதான எதிரியானவரை கொன்னுடுறாரு. தன்னுடைய உறவினர்கள் அந்த பிரியும் இல்லையா, பிரிஞ்சு கொன்னுடுறாங்க. இருந்தாலும் கூட அடுத்த கட்ட இதுல வந்து அவரும் இறந்துடுறாரு. இறந்த உடனேயே இது இது வரலாறு. இதற்கப்புறம் ஒரு இது சொல்லப்படுது என்னன்னா, அருக்காணி அம்மாள் வந்து அக்காண்டி தாயுடைய அருளால வந்து, பெரிய அக்காண்டி தாயுடைய அருளால வந்து மீண்டும் அண்ணன் தம்பிகளை உயிர்ப்பிச்சு அப்படி நடந்ததாக சொல்றாங்க. அதன் பிறகு சோழரும் பாண்டியரும் இணைந்து இவர்கள் அமரர் ஆகிறாங்க. அந்த அண்ணன் தம்பி எல்லாம் இருவரும் படுகளம்னு ஒரு ஃபெமிலியரான ஒரு இடம் இருக்கு. அங்க கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இருவரும் வந்து அவங்களுடைய உயிரை மாச்சுக்கிறாங்க. இப்ப வந்து வீரப்பூர்ல இருக்கக்கூடியது இவர்கள் வாழ்ந்த இடம், பொன்னர் சங்கர் வாழ்ந்த இடம் இருக்கு, வீரபாகு இருந்த இடம் இருக்கு, மகாமுனி அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய பெரிய காண்டியம்மனுடைய ஆலயமும் அங்க இருக்குது, மிக பிரசித்தி பெற்ற ஆலயம். இது வந்து சோழரும் பாண்டியரும் இணைந்து இந்த கோயிலை கட்டினாங்க, பாண்டியர்களும் இதில் தலைப்பட்டு இருக்கிறாங்க, பாண்டியர்களுடைய பங்கும் இதுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு பெரிய ஆதாரமாக அக்காண்டியம்மனுடைய கோயில் நுழைவாயிலுடைய அந்த மேல பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் பார்க்கலாம், இரட்டை மீன் லட்சணை இப்பவும் இருக்கும். நான் ஒவ்வொரு முறை ஆண்டு ஒரு முறை போவதுண்டு. காரணம், நானும் அந்த பங்காளி தான், எனக்கும் பொன்னர் சங்கர் தான் குலதெய்வம். இது ஒரு சுருக்கமான வரலாறு. மிக துடிப்பான தெய்வமாக, மிக நம்பிக்கைக்குரிய கடவுளாக வழிபடக்கூடிய தெய்வமாக பொன்னர் சங்கர் கோயில் இருக்குது. அதுல இப்போதைக்கு வந்து முத்தரையர் சமூகம் தான் பெரும்பாலும் அந்த கோயிலுடைய எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவங்கதான் பூசாரிகளாக எல்லாம் இருப்பாங்க. பல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து வர்ற பக்தர்கள்ட்ட அதையும் சொல்லி 10 100 அப்படின்னு எண்ணிக்கை அளவு அளவாங்க. அது எந்த அளவுக்கு கணக்காட்டுறாங்க வைக்கிறதுலாம் அது ஒரு தனி டாபிக். அது பயங்கரமான ஒரு ஸ்கேம் இருக்குது அந்த இதுல, அது தனிப்பட்ட முறையில் அது பேசும். பட் இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னன்னா, நான் எப்போதும் இந்த சமூக ரீதியிலான அமைதிக்கான சிந்தனை என்னென்ன இருக்கும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, எதன் மூலமாக சமூகத்தில் அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கிறதுனால இந்த குலதெய்வம் செயலையும் எனக்கு நீண்ட நாள் எண்ணம். இந்த குலதெய்வத்தை பார்க்கும் பொழுது என்னன்னா, அங்கு போகும் பொழுது அந்த முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர்களிலும் பொன்னர் சங்கர் பங்காளி உண்டு. அதே மாதிரி அரசநிலையபாளையம்னு பக்கத்துல ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர்ல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர்களுக்கும் மண்டகப்படி உண்டு. நாடார் சமூகத்திற்கு மண்டகப்படி உண்டு. பல சமூகங்களுக்கும் அங்கு வந்து மரியாதை உண்டு, மண்டகப்படி உண்டு. ஈவன் வந்து கவுண்டருங்கிற பேர்ல தான் பொன்னர் சங்கருடைய தந்தை குன்னுடையான் கவுண்டர் இருக்காரு, ஒரு தாத்தா இருக்காரு. அப்ப அதே மாதிரி அவருடைய பாட்டி அரிய நாச்சி, அம்மா வந்து தாமரை நாச்சியார். சோ இந்த நாச்சியார், கவுண்டர், முத்தரையர், வீரபாகு வந்து சாம்பவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரும் வரலாற்றில் மிகப்பெரிய பங்காற்றுறாரு. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய திண்டுக்கல், தேனி, மதுரை, கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், உடுமலைப்பேட்டை, முக்கியமாக பழனி அப்படின்னு தென் தமிழகம் வட்டாரம் முழுவதும், பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பலருக்கும் பொன்னர் சங்கர் வந்து பங்காளி சாமியாக, குலதெய்வமாக இருக்குது. நூற்றுக்கணக்கான கோயில்களை அங்கிருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்து பல இடங்களில் கட்டி வழிபட்டு இருக்கிறாங்க. நாங்களுமே கூட சிவஞானபுரம் அப்படிங்கிற ஊர்ல எங்களுடைய குலதெய்வம் கோயிலை கட்டியிருக்கிறோம், அங்க இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஊராளி கவுண்டர் அப்படிங்கிற ஒரு பிரிவு மரபு மிக்கவர்களாக இந்த இதுல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல சமூகங்கள் நேரடியாக குலதெய்வங்களாக வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய நேர்த்திக்கடன், குழந்தைக்கு காது குத்துறது, கிடா வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நேர்த்திக்கடன்களை வந்து அங்க செலுத்துறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் அங்கு வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கானவர்கள் பங்காளிகளாக தங்களுடைய குலதெய்வத்தை காண்பதற்காக அங்கு ஆண்டுதோறும் வந்துட்டு இருக்கிறாங்க. அனுதினமுமே அங்கு வந்து விசேஷமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த வன்னியர் சமூகத்தில் பள்ளி அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவர்கள், பிரயாட்சி இல்ல, பள்ளிங்கிற பிரிவை சேர்ந்தவர்கள் தங்களை கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுக்குவாங்க. இதுல இருந்து என்ன புலப்படுதுன்னா, கவுண்டர் என்பது ஒரு சாதி இல்லை, ஒரு பட்டம். பின்னாளில் அது ஒரு சாதியினுடைய தனி பட்டமாக இருக்குது. அதே போல கவுண்டர்னு வந்து தெலுங்கு பேசக்கூடிய கவுண்டர்கள் இருக்கிறாங்க, குடும்ப கவுண்டர்கள் இருக்கிறாங்க, கன்னடம் பேசக்கூடிய கவுண்டர்கள் இருக்கிறாங்க, சில ஊராளிகள், சில பிரிவுகள் மட்டும்தான் தமிழை மட்டும் பேசக்கூடிய கவுண்டர்களாக இருக்கிறாங்க. நாயக்கர்கள்ட்ட கவுண்டர் பட்டம் இருக்குது, வன்னியர்கள்ட்ட கவுண்டர் பட்டம் இருக்குது, பலரும் கவுண்டர் பட்டம் போட்டுக்கக்கூடிய சாதிகள் இருக்கிறாங்க. கவுண்டர் சமூகத்துல தேவேந்திர கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது. இப்படி பல்வேறு சமூக ரீதியான தொடர்புகளை அப்படியே மெர்ஜ் பண்ணி லாங் ஏகோன்னு ஒரு அனாலிஸ்ட் நம்ம ஒரு சின்ன கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு மக்கள் தொகை என்னவாக இருந்திருக்கும், இந்த சமூக அமைப்புகள் என்னவாக இருக்கும், இத்தனை சாதிகள் எப்படி இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இத்தனை சாதிகளும் அப்ப இருந்தே அப்படியே இருந்திருந்தா, ஒருவேளை வந்து குன்னுடையான் கவுண்டருடைய மகனான பொன்னர் சங்கர் கவுண்டர்களாக இருந்திருப்பார்கள். கவுண்டர் என்பது ஒரு சாதியாக இருந்திருந்தால் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பங்காளிகளாக இருக்க முடியும். பங்காளிகள் என்பது வெறுமனே ஜஸ்ட் லைக் தட் இப்ப நண்பர்கள் தான் பங்காளி அப்படின்னு இருக்கிற பங்காளி கிடையாது.
கொள்வினை கொடுப்பினை அதெல்லாம் சம்பந்தப்பட்டது. பங்காளி என்பது ஒரே ரத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் கூட வேட்டைவராயன் சாமி குலதெய்வமாக கொண்டவர்களுக்கும் பொன்னர் சங்கர் சாமிக்கும் கூட பங்காளிகளுக்கும் தான் ஆரம்ப காலகட்டத்தில் சண்டை வந்தது, நிலத்தகராறு வந்தது அப்படின்னு தென் தமிழகத்துல இருக்கும். ஈவன் தேவேந்திர குல வேளாளர்களின் எண்ணிக்கை தான் பங்காளிகளாக பார்த்தால் தேவேந்திர குல வேளாளர்களுடைய மக்கள் தொகையில் தான் அதிகமான பங்காளிகள் உண்டு பொன்னர் சங்கர் சாமிக்கு, கவுண்டர்களை விட. அதான் யதார்த்தம். அப்படி இருக்கும் பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மக்கள் தொகை என்னவாக இருந்திருக்கும், சாதிகள் என்னவாக இருந்திருக்கும்? அப்ப ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் கிடையாது. ஏன்னா எல்லா சாதியிலையும் பங்காளி இருக்கு, எல்லா சாதியும் நேரடியாக ரத்த உறவாக அந்த இடத்துல வர்றாங்க. பட் இப்ப சாதிகளாக பிரிந்திருந்தாலும் கூட மக்கள் தொகையை ஒரு பெரிய கணக்காக எடுத்து பார்க்கும் பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய அகண்ட பாரதம் சொல்லக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்ததே 3 கோடி தான் மக்கள் தொகை இருந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இப்போதைய கணக்குப்படி பங்களாதேஷ்ல ஒரு 18 கோடி, பாகிஸ்தான்ல ஒரு 25 கோடி, இந்தியாவில் ஒரு 140 கோடி, ஆக மொத்தம் ஒரு 183 கோடி மக்கள் தொகை இப்ப இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 3 கோடியாக இருந்த மக்கள் தொகை இன்று 183 கோடியாக உயர்ந்திருக்குதுன்னா எத்தனை சதவிகிதம் உயர்ந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 8 கோடி இருக்குன்னா இதை அதே மாதிரியான கணக்குல ஒரு மினிமம் அப்படியே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 லட்சத்துல இருந்து ஒரு 16 லட்சம் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையாக இருந்திருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக 16-20 லட்சத்துக்குள்ள இருந்த மக்கள் தொகையில் இத்தனை சாதிகளும் பங்கு போட்டு கொண்டால் எத்தனை எண்ணிக்கை இருந்திருக்கும்? 5000 பேர், 2000 பேர், 300 பேர், 200 பேர் அப்படியே இருந்திருக்கும்? அப்படி இல்லை. அப்ப சாதிகளின் எண்ணிக்கையைத்தான் அறிவியல் படி நாம் வந்து குறைச்சு பார்க்கணும். அப்படி குறைச்சு பார்த்தோம்னா இங்கு சாதிகளாக பெருமளவு இருந்திருக்க முடியுமான்னா பெரிய அளவுக்கான சாதிகளாக இருந்திருக்க முடியாது. தொழில் அடிப்படையில் மட்டுமே பிரிவுகளாக இருந்திருக்க முடியும். அப்படி இருந்த அடிப்படை பாத்தீங்க அப்படின்னா இங்கு பெரும்பாலும் இன்று வந்து அந்த சாதி இந்த சாதின்னு பேசிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அம்பரல்லாக கீழே தான் இருந்திருக்க முடியும். அதற்கு அப்புறமான பிரிவுகள், படையெடுப்புகள் அப்படி இப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு தற்போது சிதறி இருக்கலாம். இப்படித்தான் இருக்கும். தங்களுடைய உணவு பழக்க வழக்கம், வழிபாட்டு முறை, அப்படி இப்படி மத மாற்றங்கள், அது இதுன்னு இத்தனை சிதறல்களுக்கு பிறகுதான் இவ்வளவு பிரிவுகள் வந்திருக்க முடியும். எதுக்காக இந்த ஒரு சின்ன இந்த கான்செப்ட்னா, நான் ஒன்றும் இல்லாததை சொல்லலை, இருக்கிறத சொல்றேன். இன்னும் கூட நான் முழுசா அந்த வரலாறை 100 விழுக்காடு ஆய்வு பண்ணி இல்ல, எங்க அப்பா எனக்கு செவி வழியாக சின்ன வயசுல சொல்றது, அப்புறம் நான் குலதெய்வத்தின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவன். குலதெய்வத்தை நாடாமல் நம்ம எதுவுமே இல்லை. குலதெய்வத்தின் மீது எனக்கு எப்பவுமே ஒரு நாட்டம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நானா அந்த பக்கம் போகும் பொழுது சில நேரத்துல ஃப்ரீயா போவோம், மனசுல போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போகும் பொழுது, நேரம் இருக்கும் பொழுது அருகாமல் இருக்கக்கூடிய ஊர்களுக்குள்ள எல்லாம் போவேன், போய் என்ன ஏதுன்னு விசாரிப்பேன், சும்மா பேசுவேன், வயசானவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட பேசுவேன். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் செய்ய வழியாக சொன்னது, அதில் எனக்கு நினைவில் இருப்பதை நான் சொல்றேன். இந்த சமூகங்கள் எல்லாம் நானாக எல்லா ஊர்லயும் இருக்குது, நண்பர்கள் வட்டாரம். அப்படி இருக்கும் பொழுது 2வது அங்க என்னுடைய முத்துரைய சமூக நண்பர்கள், கவுண்டர் சமூக நண்பர்கள், வன்னியர் சமூக நண்பர்கள், கள்ளர் சமூக நண்பர்கள், நாடார் சமூக நண்பர்கள் எல்லாம் நானும் இந்த பங்காளி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி, அப்ப இவ்வளவுதான் சாதியா அப்படின்னு பேசுனத, இவ்வளவுதான் சாதியா, அதான்டா சாட்சியா நிக்கிறார் நம்ம சாமி அப்படின்னு நம்ம மனசுல பட்டதை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். இது போக எனக்கு சில கேள்விகளும் இதனூடாக இருக்குது. உண்மையாகவே சாதியை கேட்கிறேன்னு நினைக்க வேண்டாம், மேலும் இது குறித்த புரிதலுக்காக தான். இன்னும் எந்தெந்த சமூகங்களில் எல்லாம் பொன்னர் சங்கர் சாமி கும்பிட பங்காளிகள் இருக்கிறீங்க, பொன்னர் சங்கர் யாருடைய குலதெய்வங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பொன்னர் சங்கருடைய வரலாறு, அது குறித்த இது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வழிபாடு, சடங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கூட பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது உண்மையாகவே பல தெய்வங்கள் இருக்கு, பல பங்காளி முறைகள் இருந்தாலும் இந்த பொன்னர் சங்கர் தான் எனக்கு தெரிந்து அதிக சமூகங்கள் ஒரு சாமியை பங்காளியாக கொண்ட சாமியாக இருக்குன்றது என்னுடைய அனுமானம். வேறு சாமிகள் இருக்க, வழிபடக்கூடிய சாமிகளாக ஈசனை எல்லா சாமியும் எல்லாரும் கும்பிடுறாங்க, முருகனை எல்லாரும் கும்பிடுறாங்க, ஈஸ்வரி எல்லாரும் கும்பிடுறாங்க, எல்லா சாமியும் எல்லாரும் கும்பிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இது பங்காளி சாமியாக குலதெய்வமாக இருப்பதால் இது நிச்சயமாக ஒரு மிக நெருக்கமான ஒரு உறவு முறைக்கான பாலமாக இருக்கும், ஒரு புரிதலாக இருக்கும். தங்களுடைய சாதி ரீதியிலான இது இருக்கு கற்பிதங்கள், தங்களுக்கு ஊட்டப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் டைல்யூட் ஆகுறதுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் நிச்சயமாக வாய்ப்பாக இருக்கும். கண் எதிர்க்க நாமெல்லாம் ஒரே நிலத்துல இருக்கிறோம், ஒரே இடத்துல இருக்கிறோம், ஒரே மாதிரியான மொழியை பேசுறோம், ஒரே மாதிரியான உணவு பழக்கங்களை வச்சுக்கிறோம். சின்ன சின்ன சடங்குகள் தான் நமக்கு மாறுது. அதுக்கு ஏகப்பட்ட படையெடுப்புகள், ஏகப்பட்ட கலப்புகள், ஏகப்பட்ட ஆட்கள் வெளியில இருந்து உள்ள வந்திருக்கிறான், உள்ள இருந்து வெளியில போயிருக்கிறான், அங்க கல்யாணம் பண்ணிக்கிறான், அங்க கல்யாணம் பண்ணிருக்கிறான், மதம் வந்திருக்குது, என்னென்னமோ வந்துட்டு யாருமே நம்ம ஆண்டு இருக்கிறார்கள், என்னென்னமோ போர்களை சந்திச்சிருக்கிறோம். எல்லாம் கடந்த இடத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வேர்களை தேடும் பொழுது இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்கள், சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை,
உறவு முறைகளை, உறவு பாலங்களை நம் மொழி அடிப்படையிலேயோ, இன அடிப்படையிலேயோ, நம்மளுடைய வாழ்வியல் அடிப்படையிலேயோ ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேர் வந்து தங்களுடைய இதையும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மேலும் இதற்கான ஏதாவது இன்னும் இது குறித்த தகவல்களை எல்லாரும் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும். நன்றி.